ஷாமுக்கு செம்ம ஃபீவர் ஆயிடுச்சு. ஏன்னா தண்ணி மாற்றி தாத்தாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவருக்குமே கை காலம் உரசி ஒரு கையை ஒடிஞ்சு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஷாம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஹாய் ஹலோ வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து திருப்பூர்லேருந்து ஆக்சுவலாக நம்ம வந்து நைட்டு வர்றதுக்கே ஒரு மணி ஆயிடுச்சு. அண்ணன் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ப்ரொமோஷன் வரப்போ வீடியோ கண்டினியூ பண்ண முடியல, எல்லாருக்குமே செம்ம டயர்டு. ஸோ அதனால் வந்து நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு படுக்கிறது கரெக்டாக 2 மணி 2:30 ஆயிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 o'clock ஆகுது. ஏன்னா இப்போ ஒரு ப்ரொமோஷன் இருக்குது. ப்ரொமோஷன் முடிச்சுட்டு ரொம்ப நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு நேற்று. அதனால் அதையுமே இந்த வீடியோவில் நான் கன்சல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் நான் எல்லாமே சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன விஷயம்னா நாங்கள் 2 மணிக்கு வந்தோம் இல்லையா, வந்தோடனே ஷாமுக்கு செம்ம ஃபீவர் ஆயிடுச்சு. ஏன்னா தண்ணி மாற்றி கொடுத்து இதுக்காக மட்டும்தான் நான் ப்ரொமோஷன் போகிறப்ப தூக்கிட்டே போக மாட்டேன். தூக்கிட்டு போனால் அவனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா நமக்கு பார்க்குறது யார் இருக்கா, நம்மளாதான் ஓடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால ஸோ மேக்ஸிமம் வந்து ஷாமை தூக்கிட்டு வெளியில் போகணும்னு நினைக்க மாட்டேன். இந்த டைம் வந்து கிருஷ்ணோட பிறந்த நாள் இருந்ததுனால நாங்கள் கோயம்புத்தூர் போய் ஒசூர் போய் திருப்பியும் கோயம்புத்தூர் வந்து திருப்பி திருப்பூரில் போய் ப்ரொமோஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேற்று நைட் வர்றதுக்கு எப்படி 2 மணி 2:30 ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் 2 பேருமே எழுந்திரிச்சு கிளம்பிட்டோம். இப்போ ஒரு ப்ரொமோஷன் இருக்குது. இன்னைக்கு தம்பிக்கு வந்து ஸ்கூல் இதோட லீவ் விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் விட்டுட்டு போக முடியாது. பகல் டயத்தில் வந்து அத்தை வேலைக்கு போயிடுவாங்க. இவன் காய்ச்சன்றதுனால இவனை தூக்கிட்டு அவங்களால போக முடியாது, நெய்ன்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் கார் எடுத்துகிட்டேவும் இங்கிட்டு மேக்ஸிமம் வந்து மதுரைக்குள்ள நான் பைக்கு தான் எடுத்துகிட்டு போவோம். எங்கேயா டக்குன்னு போயிட்டு வர மாதிரி இடம்னா ஏன்னா டிராஃபிக்காக இருக்கும், போக முடியாது. அதனால ஸோ இந்த டைம் வந்து ஷாமு வந்து உடம்பு சரியில்லாதனால சரி கார் எடுத்துகிட்டு போயிடலாம். போயிட்டு நம்ம அங்கே போட்டுட்டு ப்ரொமோஷன் முடிச்சுட்டு திருப்பி என்ன ஒரு விஷயம்னா தாத்தாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவருக்குமே கை கால்லாம் உரசி ஒரு கையை ஒடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நேற்று தான் எனக்கு கால் வந்துச்சு. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்த உடனே அங்கே போக முடியல. ஆனால் தாத்தா நல்லா இருக்காரு, சாப்பிட்றாருன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. என்ன சுச்சுவேஷன் தெரில. நான் இன்னைக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இப்போ ஷாமுக்குமே உடம்பு சரியில்லை, அதனால் அத்தைட்டி விட்டுட்டு போக முடியாதுனால டானிக்கையை மட்டும் ஊற்றிட்டு அவனும் ப்ரொமோஷன் கூட்டிகிட்டு தான் போகிறேன். போகிறப்ப ஏதாவது வாங்கி கொடுக்கணும். அங்கிட்டு பாலாண்ணனும் கீர்த்தி வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் ப்ரொமோஷன் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போகணும். இந்த விளாக் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் எவ்வளோ அலையிறோம்னு சொல்லிட்டு. சில பேருக்கு பார்த்த உடனே டக்குன்னு வந்து இது நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறவங்களுக்கு என் விளாக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ எங்கே போகிறோன்னா ப்ரொமோஷன் போகணும். ப்ரொமோஷன் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அதுக்கடையில் ஷாமுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இல்லாட்டினா இவனுக்கும் ஊசி போகிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஷாம் ரொம்ப டயர்டாயிட்டான். அவன் அதனாலதான் குளிக்க வைக்காம சும்மா மட்டும் கை காலை மட்டும் தொடச்சிட்டு அப்படியே அவன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு நானும் இங்கே வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கடவுளே நீங்கள் தான் எங்களுக்கு துணை இருக்கணுன்ற மாதிரி கையெடுத்து கும்பிட்டுட்டு பார்த்தேன். தாங்கப்ல கட்சி இப்போ இந்த உள்ள இருக்கு பாரு, வச்சுக்கோ கையில் கையில வச்சுக்கோடி. என்னடி சளியும் நல்லா வசமாக பிடிச்சி வச்சுட்டு இந்த ரீசனால தான் ஷாமை நான் எங்கேயும் கூட்டு போகிறதே கிடையாது. ஏன்னா அவனோட ஹெல்த்து ஃபஸ்ட்டு இருக்கணுன்றதுக்காக தான் இன்றைக்கி எவ்வளோ தூரம் நாங்கள் பண்ணுறோன்றதை மட்டும் பாருங்கள். இப்படி தான் எங்களோட டே இன் மை லைஃப் இருக்கும். சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வாங்க ப்ரொமோஷன் போகலாம் மடி தங்கப்பில். ரொம்ப ஒரு மாதிரி சொணங்கிட்டேன். சரி வாங்க போ. என்னென்னா ப்ரொமோஷன் வர்ற இடத்துக்கு வந்துட்டோம். பாலாண்ணங்க வந்து பேசிக்கிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் உட்காந்துருக்கோம் காருக்குள்ளேயும். சரி அவங்க வரட்டும், வந்ததுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு ஷாமுக்கு ஒரு கையில் ஒன்று வச்சுருக்கான். அது என்னது ரஷன்? எங்கே முட்டையை காட்டு ஓப்பன் பண்ணால் உடஞ்சி போயிடும். எத்தனை நாள் கோழி குஞ்சு எடுத்துருந்துனால இன்னைக்கு வந்து முட்டை வந்து கோயம்புத்தூரில் வாங்கணும். இவனுக்காகவே வாங்கினேன். அது குட்டியாக இருந்துச்சுனாக்கா என் கையில் வச்சுக்கிட்டே தெரியவான். நாட்டுக்கோழி முட்டையவே ரொம்ப ஒரு 2 வாரம் 3 வாரம் வரைக்கும் கையில் பத்திரமா வச்சுருப்பான். ஸோ அதனால் இது ஒரு அட்டைப்படி எடுத்தோடனே அவனுக்கு ரொம்ப குத்தவாட்டி ஆயிடுச்சு. சார் வந்து அதை வச்சுக்கிட்டே திரியிறாரு. என்ன சார்
அடிக்கவே இல்லையா? நல்லா வேர்த்துருச்சு. இப்ப நல்லா டானிக் இதுக்கெல்லாம் ஊத்துனதுக்கு அப்புறம் இப்ப ஃபீவர் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஏன் அப்போ உடையலையா? காய்ச்ச போயிடுச்சா? காய்ச்ச போயிடுச்சா? வேர்த்துருச்சு நல்லா? காய்ச்ச போயிடுச்சா? ஏய் சூப்பர். ஊசி போட வேணாம் அண்ணையா? சளி மட்டும் சளி லைட்டா இருக்கு. ஊசி போட வேணாம் அண்ணையா? சளி டானிக்க மட்டும் அம்மா ஊத்தி விடுறேன். ஓகே. சாம்குட்டிக்கு இப்ப காய்ச்சலாம் போயிடுச்சு. சளி மட்டும் லைட்டா இருக்கு. டானிக்க மட்டும் ஊத்தணும். நைட்லாம் பாத்தீங்கன்னா சரியான ஹீட்டு. பக்கத்துல கையில போட்டிருக்கேன், அவ்வளவு ஹீட்டா இருந்தியா. அதுக்கப்புறம் அன்னையா இருந்துச்சு, டானிக்கெல்லாம் ஊத்தி 2:30க்கு தான் நாங்க வந்து படுத்தமே. சரியா 4 மணி இருக்கும் எனக்கு ஃபீவர் அடிக்கிறப்ப. திருப்பி எந்திரிச்சு என்னால கண்ணே திறக்க முடியல. ஆனாலும் எந்திரிச்சு எனக்கு அப்படியே தைலத்தெல்லாம் நல்லா வச்சு தேய்ச்சி விட்டுட்டு தண்ணியை வச்சு லைட்டா வந்து சுடு தண்ணி வச்சு தொடச்சி எடுத்துட்டு அப்புறம் டானிக்கை ஊற்றி விட்டுட்டு அப்புறம் இறுக்கி பிடிச்சி படுத்ததுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டான். நாங்கள் எல்லாருமே ஒரு 9:30க்கு தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சிட்டு கடகடன்னு கிளம்பி வந்துட்டோம். இப்போ வந்து ப்ரொமோஷன் வர்ற இடத்துல இருக்கும். 2 பேருமே சாப்பிடல. அப்போ பசிக்கிறதா சாப்பிடலையா? பிஸ்கட் மட்டும் காலையில் இருந்துச்சு. அவன் காஃபி குடிச்சிட்டு பிஸ்கட் சாப்பிடுவான். ஸோ பிஸ்கட் மட்டும் சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த வேலை இருக்கு. இப்போ ப்ரொமோஷனுக்கு மட்டும் அன்னைங்க வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு பேசிட்டு வீட்டில் போய் ஓப்பன் பண்ணி. இங்கெல்லாம் காருக்குள்ளெல்லாம் உடஞ்சிச்சுன்னா ஸ்மெல் அடிக்கும். ஓகே ஆமா உருண்டும். இப்போ ப்ரொமோஷனை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். எங்கன்னா எங்கள் தாத்தா பார்க்குறதுக்காக. அவர் என்ன கண்டிஷனில் இருக்கான்னு தெரில. போய் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்தா தான் அவர் என்ன சுச்சுவேஷன் தெரியும். கண்டிப்பாக அதோட அப்டேட் கொடுக்குறேன். இப்போது வந்து ஷாமுக்கு ஓரளவு நார்மல் ஆகிடுச்சு. சளி மட்டும் இருக்குன்னு இருக்காங்க. உறிஞ்சு காட்டுறியா? ஸோ அதனால் வந்து இதை முடிச்சுட்டு நாங்கள் தாத்தாவை பார்த்துட்டு தாத்தா எப்படி இருக்கான்னு உங்களுக்கு அப்டேட் கண்டிப்பாக கொடுக்குறோம். முடிஞ்சால் அவரையும் கவர் பண்ணுறேன். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிக்கும். இந்த காய்ச்சலோட என்ன ஜூஸ் கேட்டு அழுத சொல்லவா? இந்த ஜூஸ் வேணும்னு கேட்டு அழுதியா? ஆனால் வாங்கி கொடுத்துருக்கேன். காய்ச்சல் அடிக்கிறதுன்றதுனால குடிக்காதப்பா, பத்திரமா வச்சுது. காய்ச்சல் போனதுக்கப்புறம் குடிஞ்சனோடனே சரிம்மான்னு சொல்லிட்டு கையில் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டேன். காய்ச்சலோட ஜூஸ் கொடுக்காதீங்க நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அதுக்கு இது சொல்லிடுறேன். இந்த ஜூஸ் முடிச்சுட்டு எங்கே போகிறோம்னா எங்கள் தாத்தா பார்க்க போகணும். அவர் வந்து ஏதாவது பழம் வாங்கலான்னு பார்த்தோம்னா அவருக்கு பல்லே இருக்காதா, அதனால் வந்து அது ஜூஸ் மாதிரி அடித்து தான் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வேறு ஏதாவது ப்ரெட்டு இல்லை வந்து பிஸ்கட்டு அவர் சோஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஏதாவது திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு போனால் அவரால் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். பார்ப்போம் போய் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஃபைனலாக வந்து எங்கள் தாத்தா பார்த்துட்டு வந்தோம். அதோட அப்டேட் நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ எங்கே போய்க்கிருக்கோன்னா அவர் ட்ரெஸ்ஸு எதுவுமே எடுத்துகிட்டு வரல போல. என்ன இன்றைக்கான தானே ஜம்ஜம்ல போய் அவருக்கு வந்து ஒரு வேஷ்டி சட்டை அவர் போடுற மாதிரி பனியன் அந்த மாதிரி. ஏன்னா அவர் கொண்டு வந்தது ஃபுல்லாமே பிளட் ஆயிடுச்சு. அப்படியே தூக்கி கீழே போட்டாராம். டீஷர்ட் ஃபுல்லாக அழுக்காக இருந்துச்சு. அவர் தேவையான திங்ஸ் மட்டும் இந்த கிளாஸ் இதுக்கு மட்டும் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போகலாம். என்னென்ன வாங்குறோன்றதை மட்டும் உங்கள்கிட்ட கவர் பண்ணுறேன். வாங்க போகலாம். ஃபைனலாக வந்து நான் தாத்தாவுக்கு டிஷர்ட்டு அப்புறம் ட்ராயர் மாதிரி அதுக்கடுத்து பெட்ஷீட் இதுக்கு மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு போய் அப்பாட்ட இப்போ கொடுத்துட்டு காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. ஒரு மாதிரி அந்த ஆஸ்பத்திரிக்கு உள்ளே போயிட்டு வெளில வந்தோடனே ஒரு கிருதுன்னு வர மாதிரியே இருந்துச்சு. இப்போ போய் நான் இதை கொடுத்துட்டு நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். இப்போ வந்து தாத்தாவுக்கு திங்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இப்போ ரீசெண்ட் டயத்தில் ஃபுல்லாமே எங்கிட்ட வந்து மணி எப்பயுமே இருக்கும். என்னால் தாராளமாக செலவு பண்ணுற அளவுக்கு. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ரீசெண்ட் டயத்தில் ஒரு வந்து கேம் ப்ளே பண்ணுறேன், OneWin ஆப்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேம் ப்ளே பண்ணுறது மூலியமாக நான் மணி earn பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் சின்ன சின்ன கேம்ஸ் இருக்கு. இதை ப்ளே பண்ணுறது மூலியமா டெய்லி 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் மணி earn பண்ணலாம். இது மூலியமா தான் எங்கிட்ட எப்பயுமே கையில் மணி இருந்துகிட்டே இருக்கு. இதில் வந்து ஃப்ரீ பெட் இருக்கு. இதில் எப்படி ஈஸியாக ப்ளே பண்ணலான்றதை நான் சொல்லித்தரேன். வாங்க இப்போ ப்ளே பண்ணலாம்.
பாத்தீங்களா, நான் வின் பண்ணிட்டேன். இப்படிதான் ப்ளே பண்ணணும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நம்ம கமெண்ட்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதை ரெஜிஸ்டர் பண்ண உடனே என்னோட ப்ரோமோ கோட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் வந்து டிஸ்பிளேல வச்சிருக்கேன். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க டாப் அப் பண்ணிட்டு பிரைஸ் மணி வின் பண்ணலாம். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நம்ம கமெண்ட்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃப்ரீயா ப்ளே பண்ணலாம், ஃப்ரீயா வின் பண்ணலாம். சரி, இப்ப வாங்க நம்ம தாத்தா பார்க்க போலாம். என்னன்னு சொல்லிட்டு சில சொல்லாமே சொல்லிக்கிறேன். அது என்னன்றதை நான் டீட்டெயிலா வந்து இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிட்டு நான் கண்டிப்பா வந்து என்ன டீட்டெயில்ன்றதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட அப்டேட் கொடுக்குறேன். ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அவங்க தாத்தா கீழே விழுண்டாரு ஊர்ல இருந்து. தாத்தா கை ஒடிஞ்சிருக்கு போல, அதாவது துண்டு கையிலே ஏதாவது இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. அது வாங்கும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு. முடிச்சிட்டியா? சாப்பிட்டியா? சரிண்ணே. சாப்பிட்டு அப்படியே வரவா? என்ன பண்ணுறது? நாள் நான் ஒன்று இதுவும் காலிலும் சாப்பிடல போல. சாப்பிட்டு வந்துடவா? ஒருட்ட அப்படியே எடுத்துருவோம். நீ சாப்பிடலாம். சாப்பிட்றனே, காலைல தானே சாப்பிட்டுருப்பேன். மத்தியானம் இறத விட்டுறீங்களா? புது பழக்கமாக இருக்கு. சரி வேற. சரி, என்ன சாப்பிட்றாரு? ஹெல்த்தி தான். அது ஸ்நாக்ஸா? இப்போ ஷாம் எப்படி ஆம்லேட் சாப்பிட்றாங்க, ஆஃப் ஆயில் சாப்பிட்றாங்க. ஆகட்டு பெரிய லைட்ட போ. தெரியுது ஒரு முழு முட்டைய வாயில வச்சிருக்க மாதிரியே இருக்க. திரும்பு. அவனுக்கு குட்டி முட்டையா இருக்கணும். சாம் இங்கிட்டு திரும்புங்க. கொஞ்சம் வெளியில வருது, திரிச்சு விடு. முழுங்கிரு. சாதிச்சிட்ட போ. நீ அதுக்கு சரி பட்டு வருவடா நீ. கேஸ்டமாடா. அடுத்து அம்மா போட போகுது பாரு. சாப்பிட வைக்கிறது. அடுத்து அம்மாவோட அப்பா. அடுத்து பாரு, அம்மாவோட அப்பாயில் ஒழுக போகுது. போடு. அந்த வாய் தான் வேணும். போ. சேஸ்டிங்க ரெண்டு பேரும். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஷாமும் கொண்டு போய் எங்கள் அத்தைக்கிட்ட விட்டுட்டோம். இப்போ என்ன வேலைன்னா, ப்ரொமோஷன் வேலை நிறைய இருக்குது. ப்ரொமோஷன் வீடியோ எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான் போய் விட்டுருக்கோம். எடிட்டிங் இருக்குது, வீடியோ எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வீடியோக்குமே வாய்ஸ் நிறையா கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ எல்லா வேலையும் இருக்கிறதுனால கொண்டு போய் விட்டுருக்கேன். அவங்கன்னா ரசம் ஏதாவது வச்சு தம்பிக்கு ஏதாவது ஊட்டி விடுவாங்க. ஃபீவர் சரியாயிடுச்சு. ப்ளஸ் வந்து அந்த சளி மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது. இங்கே தான் நான் வேலை பார்த்தேன் கீர்த்தி. நான் சொல்ல நான் மாற்றி 3, 2, 1 ரெடிடா. ரெடி 3, 2, 1. ஒரு டேக்கே வரல. இதுல சேலஞ்ச் கான்செப்ட் கண்டென்ட் இதெல்லாம் மிஸ் பண்ணி நான் டேக் நீனோ வரல. எனக்கு வேற 2, 1. ஏய் சப்பா அந்தனா மரியாதை இல்ல பத்துவா. 3, 2, 1. ஏய் 3, 2, 1. ரெடி 3, 2, 1. பேசு. ஆக்கியா சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? சீக்கிரம் வா உள்ள. போலாமா? இந்த ஒரு நிமிஷம் வர்றேன். 3, 2, 1. 2, 1 உட்கார் போய். சரி வருது. ஏய் அமிதா 3. என் தடவை சிரிக்குது.
ஏய் சிரிக்காம இரு. வாடா 3 2 1. ஏய் சிரிக்காம இரு பாப்பா. 3 2 1.